විනාඩි 45ක් තියෙනවා විරෝධතා කාල සීමාව අවසන් වීමට. තව එක් අපේක්ෂකෙක් පමණයි අප බැඳලා තියෙන අපේක්ෂකයන්ගෙන් නාම යෝජනා පත්‍ර බාර දීමට තිබෙන්නේ. ඒ අපේක්ෂක මහතා පැමිණෙන තුරු මම කැමැති මේ ස්ථානයේ රැස්ව සිටින අපේක්ෂක සහාය අනිකුත් නියෝජිත මහතුන්ටත් ඒ වගේම ශ්‍රී ලංකා වාසී සියලු දෙනාටත් මැතිවරණ කොමිෂන් සභාව වෙනුවෙන් ඉල්ලීම් සහ නිවේදන කිහිපයක් ඉදිරිපත් කරන්නට. ජනාධිපතිවරයා තෝරාපත් කර ගැනීමේ ඡන්ද විමසීම සඳහා 2024 ජූලි මාස 26 වෙනි දින මැතිවරණ කොමිෂන් සභාව විසින් ප්‍රකාශයට පත් කරන ලද නාම යෝජනා කැඳවීමේ දැන්වීම අනුව 2024 සැප්තැම්බර් 21 වෙනි දින පැවැත්වීමට නියමිත ජනාධිපතිවරයා තෝරාපත් කර ගැනීමේ ඡන්ද විමසීම සඳහා අද දින එනම් 2024 අගෝස්තු 15 වෙනි දින නාම යෝජනා බාර ගන්නා අවස්ථාවේදී මේ දක්වා අපේක්ෂකයන් 39 දෙනෙක් මේ වන විට නාම යෝජනා බාර දී ඇති බව මැතිවරණ කොමිෂන් සභාව වෙනුවෙன் பிரகாශ කර සිටිමි. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுவதற்காக கட்டுப்பணங்கள் செலுத்தியிருந்த வேட்பாளர்களில் ஒருவர் மாத்திரமே வர வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் 13 நிமிடங்களிலே வேட்புமனுக்களை கையேற்கும் நடவடிக்கை நிறைவேற்றப்படும். அதுவரையான காலப்பகுதியில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பிரஜைகளுக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் அனைவருக்கும் நான் சில வேண்டுகோள்களையும் அறுதல்களையும் வழங்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்காக 2024 ஜூலை மாதம் 26ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட பெயர் குறித்த நியமன பத்திரங்களை கோரும் அறிவித்தலுக்கு அமைய 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக இன்று அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பெயர் குறித்த நியமனங்களை கையேற்கும் சந்தர்ப்பத்தின் போது இதுவரை 39 வேட்பாளர்கள் தமது நியமன பத்திரங்களை கையெழுத்துள்ளார்கள் என்பதை தேர்தல் ஆணைக்குழு சார்பாக அறிவிக்கின்றேன். 1981 අංක 15 දරන ජනාධිපතිවරයා තෝරා පත්තර ගැනීම පිළිබඳ පනතේ 5 වෙනි කොටසේ 66 අයන්න වගන්තියේ සිට 75 වගන්තිය දක්වා වූ වැරදි පිළිබඳවද ඡන්ද විමසීම් පනතේ 90 හා 91 වෙනි වගන්ති වලින් දැක්වෙන ඡන්ද පෙත්සම් පිළිබඳවද එසේම රාජ්‍ය දේපල අයුතු පරිහරණය සම්බන්ධයෙන් මැතිවරණ කොමිෂන් සභාව 2024 ජූලි 26 වෙනි දින නිකුත් කළ අංක 2394 ඇලයිරක් 56 දරන අතිවිශේෂ ගැසට් පත්‍රයේ සඳහන් විධාන පිළිබඳවද මෙහි රැස්ව සිටින ඔබ සමගයේ සහ සියලුම ශ්‍රී ලාංකික පුරවැසියන්ගේ කාරුණික අවධානය යොමු කිරීමට කැමැත්තෙමි. 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 5ஆம் பாகத்தின் 66A பிரிவிலிருந்து 75(7) வரையான தவறுகள் தொடர்பாகவும் தேர்தல் சட்டத்தின் 90 மற்றும் 91ஆம் பிரிவுகளில் காட்டப்பட்டுள்ள தேர்தல் மனுக்கள் தொடர்பாகவும் அதேபோன்று அரச சொத்துக்கள் முறையற்ற பாவனை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் 2024 ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2394/56 இலக்கம் கொண்ட அதிவிசேட வர்த்தமானில் குறிப்பிட்டுள்ள கட்டளைகள் தொடர்பாகவும் இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரதும் மற்றும் இலங்கையின் அனைத்து பிரஜைகளின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். ජනාධිපතිවරයා තෝරා පත්තර ගැනීම පිළිබඳ පනතේ 74 වෙනි වගන්තිය යටතේ නාම යෝජනා දින සිට ඡන්ද විමසීම අවසන් වන තෙක් අපේක්ෂකයෙකු තෝරා පත්තර ගැනීමේ ඉඩකඩ වැඩි කිරීම සඳහා හෝ තවත් අපේක්ෂකයෙකු අගතියට පත් කිරීම සඳහා ප්‍රචාරක පත්‍රිකා සහ අනිකුත් දෑ ප්‍රදර්ශනය කිරීම සහ බෙදා හැරීම සම්බන්ධව නීතිමය ප්‍රතිපාදන කෙරෙහි සියලුම අපේක්ෂකයන්ගේ සහ ආධාරකරුවන්ගේ කාරුණික අවධානය යොමු කරනු ලැබේ. මෙම නීතිය ක්‍රියාත්මක කිරීම සඳහා අවශ්‍ය උපදෙස් පොලිස්පතිවරයා වෙත නිකුත් කර ඇත. මැතිවරණ ප්‍රචාරක දැන්වීමක් හෝ වෙනත් ආකාරයක ප්‍රචාරක ඡායාරූප හෝ එවැනි චිත්‍ර ඡන්ද ලකුණු දජ පතාක යනාදී ප්‍රදර්ශනය කළ හැකි රැස්වීමක් පැවැත්වෙන නියමිත දිනයක ඒ ස්ථානයේ අසල හෝ එම ස්ථානයේ විධිමත් ලෙස අවසර ලබාගත් නිවේදිත ඡන්ද කාර්යාලවල නිශ්චිත සීමා කිරීම වලට යටත්ව පමණකි. ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் 74ஆம் பிரிவின் கீழ் பெயர் குறித்த நியமன தினம் தொடக்கம் வாக்கெடுப்பு நிறைவடையும் வரை வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான
வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக அல்லது மற்றொரு வேட்பாளரை பாதிப்பு கொடுப்பதற்காக துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஏனையவற்றை காட்சிப்படுத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து வேட்பாளர்களிடம் ஆதரவாளர்களிடம் தயவான கவனம் ஈர்க்கப்படுகின்றது. இந்த சட்டத்தின் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சார அறிவித்தல்கள் அல்லது வேறு விதம் ஒன்றிலான பிரச்சார உருவப்படங்கள் அல்லது அதுபோன்ற சித்திரங்கள், தேர்தல் சின்னங்கள், கொடிகள், பதாதைகள் போன்றவற்றை கூட்டம் நடத்தப்படவுள்ள தினமொன்றின் அந்த இடத்திற்கு அருகில் அல்லது அந்த இடத்தில் முறையான அடிப்படை அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவித்தல் கொடுக்கப்பட்ட தேர்தல் அலுவலகங்களில் குறித்த வரையறைகளுக்கு உட்பட்டதாக மாத்திரமே காட்சிப்படுத்த முடியும். නාමයෝජනා දිනයේ සිට ජනාධිපතිවරණය අවසන් වී සතියක් ගත වනතුරු පෙළපාලි පැවැත්වීම තහනම් වේ. මෙවැනි නීති විරෝධී පෙළපාලි පැවැත්වීමට මෙන්ම එවැනි අවස්ථා වීඩියෝ ගත කර අධිකරණයට වාර්තා කිරීමටද පොලිසිය ක්‍රියා කරනු ඇත. ශබ්ද විකාශන යන්ත්‍ර භාවිතා කළ යුත්තේ පොලිසියේ අවසරය ඇතුව පමණකි. ඡන්දය ලබා ගැනීම සඳහා සංග්‍රහ කිරීම, අල්ලස් ලබා දීම, අයුතු බලපෑම්, දූෂණ ක්‍රියාසේ සැලකේ. ආගමික වැඩසටහන් හරහා හෝ පූජනීය ස්ථාන තුල පවත්වන රැස්වීම් හරහා පක්ෂ අපේක්ෂක ප්‍රවර්ධනය අයුතු බලපෑම් යටතට ගැනේ. பெயர் கொடுத்த நியமன தினத்திலிருந்து ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரம் முடியும் வரை ஊர்வலங்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டமுறையற்ற ஊர்வலங்களை நடத்துவதனை போன்ற அவ்வாறான சந்தர்ப்பங்களை காணொலி எடுத்து நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடுவதற்கும் போலீசாரினால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒலிபெருக்கி இயந்திரங்கள் போலீசாரின் அனுமதியுடன் மாத்திரம் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக உபசாரம் செய்தல், லஞ்சம் வழங்குதல், தகாத செல்வாக்கு என்பன ஊழல் செயற்பாடுகளாக கருதப்படும். சமய நிகழ்ச்சி திட்டங்கள் ஊடாக அல்லது வணக்கத்தினங்களுள் நடத்தப்படுகின்ற கூட்டங்களில் ஊடக காட்சி வேட்பாளர்கள் ஊக்குவிப்பு தகாத செயல்களாக கொள்ளப்படும். රජයේ අමාත්‍යංශ, දෙපාර්තමේන්තු මෙන්ම රාජ්‍ය සංස්ථා, බැංකු, මණ්ඩල ආදී ව්‍යවස්ථාපිත ආයතනද පළාත් සභා හා පළාත් පාලන ආයතනයන් ආදී සියල්ලද රාජ්‍ය ආයතන ලෙස සැලකේ. මෙම ආයතනවල රාජ්‍ය දේපල ජනාධිපතිවරණයේදී පක්ෂ අපේක්ෂක ප්‍රවර්ධනය සඳහා නැතොත් අගතියට පත් කිරීම සඳහා භාවිතා කිරීම සපුරා තහනම්ය. දේශපාලන අයිතිවාසිකම් අහිමි කිසිදු නිලධරයෙකුට ජනාධිපතිවරණයට අදාළ ඡන්දය දීම හැර වෙනත් කිසිදු දේශපාලන ක්‍රියාවක නිරත විය නොහැකිය. දේශපාලන අයිතිවාසිකම් හිමි රාජ්‍ය සේවකයන්ට පවා කාර්යාල වේලාව තුල දේශපාලනමය කටයුතු වල නිරත විය නොහැක. සෑම රජයේ නිලධරයෙකුම, සෑම රජයේ සේවකයෙකුම මැතිවරණ කොමිෂන් සභාව විසින් 2024 ජූලි 26 දින ඇතිව නිකුත් කරන ලද අංක 23/94 ඇල ඉරක් 56 දරන ගැසට් පත්‍රය මගින් නිකුත් කර තිබෙන විධානවලට යටත් විය යුතුය. මෙම විධාන සියලුම රජයේ නිලධාරීන් විසින් පිළිපැදිය යුතු බව ලිපි මගින්, රූපවාහිනී මගින්, ගුවන් විදුලි මගින්, පුවත්පත් මගින් பிரகாசයට பත් කර ඇත. அரசாங்க அமைச்சுக்கள், திணைக்களங்கள் போன்ற அரச கூட்டுத்தாபனங்கள், வங்கிகள், சபைகள், நியதி சட்ட நிறுவனங்களும், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூர் அதிகார சபை போன்ற அனைத்தும் அரசு நிறுவனங்களாக கருதப்படுகின்றன. இந்த நிறுவனங்களில் அரச சொத்துக்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சி வேட்பாளர் ஊக்குவிப்புக்காக அல்லது பாதிப்புக்கு உட்படுத்துவதற்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அரசியல் உரிமையற்ற எந்த ஒரு அலுவலருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்கை பிரயோகித்தல் தவிர வேறு எந்த அரசியல் ரீதியான செயற்பாடுகளிலும் ஈடுபட முடியாது. அரசியல் உரிமை உறுத்துடைய அரச ஊழியர்களும் அலுவலக நேரத்தில் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. ஒவ்வொரு அரசு அலுவலரும், ஒவ்வொரு அரசு ஊழியரும் தேர்தல் ஆணைக்குழுவினால் 2024 ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2394 கீழ் 56 இலக்க வர்த்தமானி பத்திரத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல் வேண்டும். இக்கட்டளைகள் அனைத்து அரசு அலுவலர்களாலும் பின்பற்றி ஒழுக வேண்டும் என கடிதங்கள் மூலமும், தொலைக்காட்சி மூலமும், வானொலி மூலமும், பத்திரிகை மூலமாக நாங்கள் பிரச்சாரம் செய்துள்ளோம். එම විධාන අනුගමනය කරන ලෙස මේ අවස්ථාවේ සියලුම රජයේ නිලධාරීන්ගෙන් ඉල්ලා සිටීමට කැමැතියි. එසේම එම විධාන කඩ කිරීමට
කිසිදු නිලධාරියෙකු පෙළඹවීමෙන් වළකින ලෙස මේ ස්ථානයේ සිටින සියලුම අපේක්ෂකයන්ගෙන් ඒ වගේම නියෝජිතයින්ගෙන් සහ ආධාරකරුවන්ගෙන් ඉල්ලා සිටීමට කැමැතියි. அந்த கட்டளைகளை பின்பற்றி ஒழுகுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து அலுவலர்களிடமும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த கட்டளைகளை மீறுவதற்கு எந்த ஒரு அலுவலரையும் தூண்டுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறு அனைத்து அரசியல்வாதிகளிடமும் வேட்பாளரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். අපේක්ෂකයින් එනම් මේ ස්ථානයේ සිටින ඔබගේ නියෝජිතයින් අදාළ වන විට පක්ෂයේ නිලධාරීන් හා සමාජිකයින් මෙන්ම උද්‍යෝගිමත් ආධාරකරුවන් කිසිවෙකු මෙම නීති විරෝධී ක්‍රියා සිදු නොකරනු ඇතැයිද කිසිවෙකුට එසේ කිරීමට ඔබ ඉඩ නොදෙනු ඇතැයිද මැතිවරණ කොමිෂන් සභාව ඉතා ඕනෑකමින් අපේක්ෂා කරයි. අප ඔබ සියලු දෙනාගෙන්ම ඉල්ලා සිටින්නේ ඔබේ ආධාරකරුවන් කිසිවෙකුටත් මේ නීති විරෝධී ක්‍රියා කිරීමට ඉඩ නොදෙන ලෙසයි. කරුණාකර එකී නොමනා ක්‍රියාවලින් වැළකෙනු මැනවි. වැරදි දූෂණ ක්‍රියා නීති විරෝධී ක්‍රියා සිදු කිරීම හා විධාන උල්ලංඝනය කිරීම පිළිබඳව දඬුවම ජනාධිපතිවරයා තෝරාපත් කර ගැනීම පිළිබඳ පනතේ සහ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ පැහැදිලිව දක්වා තිබේ. මෙම ඇතැම් වැරදි සඳහා දඬුවම තේරීපත් වීම අවලංගු වීම பிரஜா ஐத்திய அහිමිවීම තරම් බරපතල බවද කාරුණිකව පෙන්වා දෙනු කැමැත්තෙමි. வேட்பாளர்கள் அதாவது நீங்கள் உங்களின் முகவர்கள் ஏற்புடைய விடத்து கட்சியின் அலுவலர்கள் மற்றும் அங்கத்தவர்கள் போன்ற உயிர் துடிப்புள்ள ஆதரவாளர்கள் எவரும் இந்த முறையற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் எனவும் எந்த ஒருவருக்கும் அவ்வாறாக செய்வதற்கு இடமளிக்க மாட்டார்கள் எனவும் தேர்தல் ஆணைக்குழு மிக வினயமாக எதிர்பார்க்கின்றது. உங்கள் ஆதரவாளர்கள் எந்த ஒருவரையும் எந்த முறையற்ற செயல்கள் செய்வதற்கும் இடமளிக்க வேண்டாம் என உங்கள் அனைவரிடமும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பொருத்தமற்ற செயற்பாடுகளை தவிர்ப்பது பொருத்தமானதாகும். தவறுகள், ஊழல் பழக்க வழக்கங்கள், சட்டவிரோத செயற்பாடுகளை மேற்கொள்ளல் மற்றும் கட்டளைகளை மீறுதல் தொடர்பான தண்டனைகள் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்திலும் மற்றும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தவறுகளுக்கான தண்டனை தெரிவு செய்ததில் இருந்து ரத்து செய்யப்படுவதற்கும் பிரசா உரிமையை இழக்கப்படுவதற்கும் போன்ற பல்வேறு பாரதூரமானது என்பதை தயவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ප්‍රජාතන්ත්‍රවාදී හා ශිෂ්ට සම්පන්න රටවල් වල ඡන්ද විමසීම සඳහා තරඟ කරන අපේක්ෂකයන්ට හා රටේ පාලනය සඳහා ක්‍රියා කරන දේශපාලනඥයන්ට ආචාර ධර්ම පද්ධති හඳුන්වා දී තිබේ. ඒ අනුව හා අපගේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව අනුව දැන් කලක සිට ශ්‍රී ලංකාවේද අපේක්ෂකයන් හා දේශපාලනඥයන් සඳහා ආචාර ධර්ම මැතිවරණ කොමිෂන් සභාව විසින් හඳුන්වා දී තිබේ. එකී ආචාර ධර්ම වලට අනුකූලව ක්‍රියා කිරීම සියලුම අපේක්ෂකයන්ගේ හා ඔවුන්ට සහාය ලබා දෙන දේශපාලනඥයන්ගේ වගකීම බව කාරුණිකව අවධාරණය කරනු ලැබේ. මෙම ආචාර ධර්ම මැතිවරණ කොමිෂන් සභාව විසින් 2024 ජූලි 26 දින ඇති 23.94 ඇලයිරක් 58 දරන අතිවිශේෂ ගැසට් පත්‍රයෙන් ප්‍රසිද්ධියට පත් කර තිබේ. ஜனநாயக மற்றும் நாகரிகமான நாடுகளில் தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஒழுக்கநெறி கோவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய எமது அரசியல் ஜாப்புக்கும் ஏற்ப அண்மை காலமாக வேட்பாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்காக ஒழுக்கநெறி கோவினை நாமும் அறிமுகம் செய்துள்ளோம். இந்த ஒழுக்கநெறி கோவைகளுக்கு இணங்கியதாக செயற்படுவது அனைத்து வேட்பாளர்களிடம் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பாகும் என்பதை தயவுடன் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த ஒழுக்கநெறிகள் தேர்தல் ஆணைக்குழுவினால் 2024 ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2394 கீழ் 58 இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. නාම වේදනා පත්‍ර බාර දීමට අවසන් කාලයට තව විනාඩියක් පමණයි තියෙන්නේ. வேட்பு மனுக்களை கையெழுப்பதற்கு இன்னும் ஒரு நிமிடம் மாத்திரமே எஞ்சியுள்ளது. නාම යෝජනා බාර දීමට නියමිත කාලය මෙතනින් අවසන් වෙනවා. තවදුරටත් පැය භාගයක් තියෙනවා විරෝධතා ඉදිරිපත් කිරීම සඳහා.
வேட்புமனுக்களை கையேற்கும் நிகழ்வு இத்துடன் நிறைவுறுத்தப்படுகின்றது. இதிலிருந்து மீண்டும் 30 நிமிட காலங்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக இன்னும் எஞ்சியுள்ளது. නැවතත් අපේ ඉල්ලීම් වලට යන